விநாயகர் சதுர்த்தி அப்போ கொஞ்சம் பச்சரிசி வாங்கியிருந்தேன். கொஞ்சம் அதிகமாகவே தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் பொங்கலே வச்சதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே வைப்போன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் அன்றைக்கி அவங்க வந்து மார்னிங் ஷிஃப்ட் போகிறதுனால செய்ய முடியல. அன்றைக்கி காலையில் வந்து ஸ்வீட்டுக்காக பால் கொழுக்கட்டை மட்டும் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டோம். அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நல்லா வெயிலும் அடித்தது. சரி பச்சரிசியை காய வச்சு எடுத்து வச்சுருவோன்னு காய வச்சு தான் எடுத்து வச்சுருந்தேன். 2-3 நாளாகவே நினச்சிட்டு தான் இருந்தேன் அந்த அரிசியில் வந்து வெண்பொங்கலாவது செய்வோன்னு. ஆனால் காலையில் வைக்கிற சாப்பாடே நைட்டுக்கு வந்து டின்னருக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெண்பொங்கல் வச்சோன்னா அப்போதைக்கு அப்புறம் சாப்பிட தான் நல்லாயிருக்கும். அதை வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. நல்லா சுட சுட சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் செய்யலை. இப்படியே இருந்ததுன்னா அந்த அரிசி வேஸ்ட்டாக தான் போகும். இன்றைக்கி வந்து முறுக்கோ அதிரசமோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு டைம் வந்து முறுக்கு பச்சரிசியில் ட்ரை பண்ணியிருந்தேன். ரேஷன் கடையில் பொங்கலுக்கு கொடுக்குற அரிசி இருக்குல்ல அதில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சரி இந்த டைம் வந்து அதிரசம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் பச்சரிசி எடுத்து ட்ரை பண்ணுவோம். நல்லா வந்ததுன்னா செய்வோம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எடுத்து ஊற வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துருந்தேன். ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறப்பவே இதை அப்படியே எடுத்து அரைச்சோன்னா தான் நல்லா பவுட்ரு போல் அரைக்க முடியும். நான் வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுட்டனால எவ்வளோ அரைச்சாலும் கொரகொரன்னு தான் இருந்தது. நல்லா பவுட்ரு மாதிரி அரைக்க முடியல. அதனால் என்னவோ அதிரசம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கடையில் கொடுத்தெல்லாம் மாவு அரைச்சி செஞ்சுருந்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்திருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அப்புறம் அதிரசத்துக்கு வந்து வெல்லம் சேர்த்து தான் செய்வாங்க. நான் வந்து வீட்டில் கருப்பட்டி இருந்ததுனால சரி கருப்பட்டி சேர்த்து செஞ்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு கரெக்டாக பாகுபாதம் எல்லாமே எடுத்து தான் செஞ்சுருந்தேன். ஆனால் அதிரசம் கொஞ்சம் ஹார்டாகிருச்சு. ரெண்டுமே சேம் குவான்டிட்டியில் தான் எடுத்திருந்தேன். அரிசியும் கருப்பட்டியும் சேம் குவான்டிட்டியில் தான் எடுத்திருந்தேன். ஆனால் அரிசியை விட வெல்லமாக இருந்தாலும் கருப்பட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக எடுக்கணும். ஒரு 1/4 பதம் கம்மியாக எடுத்திருந்தோன்னா சரியாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் அதிகமாக மிச்சமாயிட்டதுனால சரி கடலை மிட்டாய் செய்வோம், அந்த பாகில் வந்து கடலை மிட்டாய் செய்வோன்னு சொல்லி வேர்க்கடலையை வறுத்து மிக்சியில் அரைச்சி அதை வந்து அப்படியே பாகு கூட கலந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா கடலை மிட்டாய் சூப்பராக வந்திருந்தது. அதுவும் எனக்கு திடீர் பிளான் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். அதிரசத்தை விட கடலை மிட்டாய் தான் சூப்பராக வந்திருந்தது. நான் என்னவோ அதிரசம் செய்ய தான் ட்ரை பண்ணேன். ஆனால் கடலை மிட்டாய் வந்து செஞ்சு பழகிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அன்னைக்கு. அதுவும் அது ட்ரை ஆகிறதுக்கு நான்லாம் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன். அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நானே பாதி ஸ்வீட் சாப்பிட்டு